நாங்கள் கூட்டிட்டு வரல. 10-20% தான் நிர்வாகிகள் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது எவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு. அப்போ உங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அரசியலை என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மக்கள் என்ன ஆனாங்க? மக்களோட உயிரை வச்சு ஏன் விளாடணும்? அதுதான் கேவலமான எண்ணம். என்ன எண்ணம்? மக்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த பழியை அவர் மேலே போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கட்சியை தூக்கி எறியணும். முதலமைச்சர் ஸ்டாலினோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு போட்டியே இல்லாமல் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிடணும். அதிமுக அவங்க போட்டியை நினைக்கிறது இல்லை. ஒரே போட்டி 1977க்கு அப்புறம் 26% இன்னைக்கு தாண்டின ஒரே கட்சி நம்மளுடைய தலைவர். சும்மா டிவிக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய டிவி சேனல் ஒரு சேனலை முடக்கிட்டாங்க. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி புதிய தலைமுறை. அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஏன் லைவ் போடுறோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நம்பர் 1 சேனலில் 1,20,00,000 பேர் பார்க்குறாங்க. நம்பர் 2 புதிய தலைமுறை 80,00,000 பேர் பார்க்குறாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எங்கே இருக்குமோ அங்கே தான் சேனல் இருக்கும். அப்போ மக்களுடைய சந்திப்பு, மக்களுடைய கமிட்மெண்ட் எங்கே இருக்குன்னா தலைவர்கிட்ட இருக்கு. ஒரு மாற்றம் வராதா? ஒரு உண்மையான ஒரு ஒருத்தர் மாட்டா. அவர் திருட மாட்டாருப்பா. ஏன் திருட மாட்டாரு? அவர் தான்ப்பா பெரிய சம்பளத்தை விட்டுட்டே வராரு. இவங்க என்ன திருட்டு பசங்க, இந்த படுபாவிங்க. இத்தனை நாளாக நாங்கள் வேற ஆள் இல்லை. இதெல்லாம் ஊரில் ஒரு சாதாரண ஒரு பாட்டி பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும்.